அதாவது இன்று ஆடி 18ஆம் நாளாக இன்று தமிழகத்துல பல்வேறு பகுதியிலான முருகன் கோயில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கமான ஒன்று நிகழ்வு. அதை போலவே இன்று திருப்பத்தூர் மாவட்டம் பசலிக்குட்டை என்ற கிராமத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோயில் அமைந்திருந்தது. இந்த முருகன் கோயிலில் இன்று காலை முதல் பல்வேறு வகையான பக்தர்கள் காவடி எடுத்தும் தேர்கள் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினாங்க. இதனையொட்டி அங்கு உள்ள விழா குழுவினர் இங்கு பல்வேறு விதமான பொழுதுபோக்கு நிகழ்வுகள் நடத்தினாங்க. இந்த நிலையில அந்த பொதுமக்களின் பொழுதுபோக்குக்காக சிறிய வகை ராட்டினம் முதல் பெரிய வகை ராட்சத ராட்டினங்கள் அங்கு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று மாலை சுமார் 6 மணிலிருந்து 9-10 மணி வரையில் தனியார் தொலைக்காட்சியின் பிரபலமானவர்களை வைத்து இன்னிசை கச்சேரி நடைபெற்றிருந்த நிலையில அப்போது இரவு நேரம் என்று கூட பார்க்காமல் அந்த ராட்டினத்தை இயக்கிய தனிநபர்கள் அங்கு பொதுமக்கள் அதாவது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என பல்வேறு வகையானவர்களை அந்த ராட்டினத்தில் ஏற்றி அமைத்து இரவு முழுவதும் அங்கு பணியினை மேற்கொண்டாங்க. அந்த நேரத்துல திடீரென தற்போது அந்த ராட்டினம் பழுதாகி ஒரே பக்கமாக சாய்ந்த நிலையில அந்த ராட்டினம் காணப்பட்டது. அப்போது அங்கிருந்து அந்த ராட்டினத்தில் அமைந்திருந்த பொதுமக்கள் பயத்தில் அலறி அடித்தது. அந்த பகுதியில் பெரும் குழப்பத்தையும் கூச்சலையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது. அப்போது அந்த ராட்டினத்தில் அமர்ந்திருந்தவர்கள் சாய்ந்த நிலையில் ஏற்பட்ட பொழுது திடீர்னு பதட்டப்பட்டு ஓடிய நிலையில அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் அந்த ராட்டினத்தில் சிக்கியவர்களை கயிறு கட்டியும் ஏணி மூலமாகவும் பொதுமக்களையும் குழந்தைகளையும் பத்திரமாக மீட்டாங்க. இந்த சூழ்நிலையில அந்த ராட்டினத்தை அமைப்பதற்கு எந்த விதமான அனுமதி போலீசாரிடமோ இல்ல வேற நிர்வாகத்திடமோ அந்த ராட்டின அமைத்தவர்கள் எந்த விதமான அனுமதி வாங்காதது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தது. அதே போல இந்த பகுதியில அதுபோல ராட்டினங்கள் பல்வேறு இடத்துல அமைக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த பகுதியில் நடந்திருந்த அந்த திருவிழாவானது களை கட்டிய சூழ்நிலையில இந்த விபத்து ஏற்பட்டது. அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் இது போல நிகழ்வுகள் நடக்காம இருக்கணும் அப்படின்றது இந்த பகுதி பொதுமக்களின் பெரிய எதிர்பார்ப்பாக காணப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.